அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டின் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த புத்தாண்டில் ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய அளவிற்கு குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது புகழ் மிக்கவர்களாக விளங்கும் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் இந்த ஆண்டில் வரப்போகுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றங்களை நீங்கள் இந்த ஆண்டில் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது கிரகங்களுடைய ஆணையா அமைஞ்சிருக்குது. குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் உங்களுடைய திறமை சோதிக்கப்படலாங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்தோடு இருப்பது அவசியம். வழிபாடுகளின் முழுமையாக கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஒரு ஆண்டாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே போல் சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் ராகுவும், 2இல் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பமாகுது. கண்டகச்சனியினுடைய ஆதிக்கத்தால் மனக்கவலை அதிகரித்து வந்த நிலையில சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. எதுவாயினும் சப்தமஸ்தானத்தில் உள்ள சனி விலகும் வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டுங்க. புகழ் கீர்த்திக்கு எந்த ஒரு குறை இல்லை என்றாலும் கூட இன்னும் புரியாத கவலை இதயத்தை நெருடுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவரால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குங்க. கோபத்தை குறைத்து கொண்டு செயலாற்றுங்க. வீட்ட தொகையை பிடிப்பதாக கருதி மேலும் மேலும் இழப்பை சந்திக்க வேண்டாம். பட்டது வரைக்கும் போதும் என்ற நிலையில் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்ற சிந்தனையை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. குறிப்பா உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ராசியாக குருவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகசிரீஷம் 3ஆம் பாதத்தில், அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அவரது இந்த பெயர்ச்சியால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பதிவாகிறாரு. வெற்றிகள் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால துணிந்து சில முடிவுகளை இந்த தருணங்கள்ல நீங்க எடுக்க இருக்கீங்க. முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அகல இருக்கு. குறிப்பா அண்ணன் தம்பிகள் உறவுகளுக்குள் இருந்த தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலை இயல்புக்கு வருங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க தற்போது எதிர்பார்க்கலாம். குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையுது. எனவே பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வில்லங்கங்கள் அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை கை கூடுங்க. நிரந்தர வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீங்க. நீடித்த நோய் அகல இருக்கு. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவே இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இல்லறம் நல்லறமாக அமையுங்க. தம்பதிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்படும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க.
தனித்தனி ஊர்களில் பணிபுரிந்த தம்பதியர் இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பங்கள் அமையும். அதே போல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டங்கள்ல குடும்ப ரகசியங்களில் ஒளியில் சொல்லாமல் இருங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் நிறைந்த ஒரு ஆண்டாகவே புத்தாண்டு அமையிருக்கு. சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, யோக பலம் பெற்ற நாளில் சூரியனார் கோவில் சென்று முறையாக வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.